அவ ஒரு புழுவுனிமா. ஏதாவது பொய்ய சொல்லி பணத்தை வாங்கிட்டு ஏதாவது செலவு பண்ணிட்டு கிடப்பா. நான் அது என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். எடுத்தோடனே இல்லைன்றவேன். மாமா, நீங்களும் அவங்க கிட்ட கொஞ்சம் அன்பா இருந்தா தானே அவங்களும் உங்ககிட்ட ஒழுங்கா இருப்பாங்க. எம்மா 30 வருஷமா அவகிட்ட எல்லா அன்பையும் காமிச்சாச்சு. அவ ஊஹும் சரிப்பட்டே வர்ற மாதிரி தெரில. நான் அதனால தான் தண்ணி தெளித்து விட்டுட்டேன். நானும் அவளும் நல்லா பேசியே ஒரு 15-17 வருஷம் இருக்கும். சும்மா என்னன்னு ஏசிட்டு தான் கிடப்பேன். எதனால மாமா உங்களுக்கும் அத்தைக்கும் செட் ஆகவே மாட்டுக்கு? புத்திமா, அவ புத்தி நல்ல புத்தியே கிடையாது. உடம்பு பூரா வேஷம், கெட்ட புத்தி. யாருக்கு தான் பிடிக்கும்? அதான் நான் அப்படி விலகிட்டேன். யாரை பத்தி பேசிட்டு இருக்கீரு? எம்ம பாய். அந்த எங்கள் ஊரில் ஒரு பொம்பளையாளுமா, ஒரு மோசமான பொம்பளையாளு. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த பொம்பளை ஹெல்ப் யார்? என்னது யாரு எனக்கு சொல்லதுக்கு விருப்பம்தான். ஆனால் சொன்னா வீணா செண்டை வரும். அதுக்கு பேரு மறந்துட்டுமா. நடிக்காதீரு, என்னை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தீரு. அப்படி தோணுதோ? அப்படி நீ இருக்கப்பே உனக்கு அப்படி தோணுமா? ஆனால் உன்னையே ஒரு நாள்னு அப்படின்னு நினச்சதே இல்லை. நீ ரொம்ப நல்ல ஆளுமா. போய் வேலையை பாரு. பஞ்சாயத்து ஓவர நக்கல் பண்ணிட்டு இருக்கிறது. ஒரு நாள் சோத்துல விஷம் வைக்க போறேன். ஏம்மா, இப்போ வைக்கிறக்கும் நீ வைக்கிற சோறு விஷம் மாதிரி தானே இருக்கு. தனியா வேற விஷத்தை கலக்கணுமா? என்னடி இழிச்சுக்கிட்டு இருக்க? ஐயோ, ஹலோ முனிஸ். என்னப்பா சிவா திடுத்துப்பட்டு வந்திருக்க? ஒரு குட் நியூஸ்ப்பா. ஒரு வழியாக வேலையை மாற்றி நம்ம ஊருக்கே வாங்கிட்டேன். இனிமேல் இங்கே தான் இருக்க போகிறேன். சர்ப்ரைஸாக வரணும்னு தான் வந்தேன். அட, இந்த சந்தோஷமான விஷயத்த நீ அப்பாட்ட முதலே சொல்லியிருக்கலாம்ல. அப்பா கூப்பிட வந்திருப்போம்ல பஸ் ஸ்டாண்டுக்கு. இப்பா சர்ப்ரைஸாக இருக்கிறத எப்படிப்பா முதலே சொல்ல முடியும்? இப்போ நீங்கள் எல்லாரும் எப்படி இன்ப அதிர்ச்சியா நீங்கள்? ஆமாம், இனிமேல் உங்கள் எல்லாரும் கூடயும் தான் இருப்பேன். வா, உனக்கு கிள்ளி விடுதேன், அப்போ நீ நம்பு. கில்ல போறியா? கில்ல கூடாது. ஐயோ, சும்மா சொன்னேன்ப்பா. சரிப்பா, நீ வந்தது ரொம்ப சந்தோஷம். பெட்டியை போய் உள்ள வச்சுட்டு குளிச்சுட்டு இரு. அம்மா ஏதாவது சாப்பிட தருவா. சும்மாவே 2 பேரும் கொஞ்சம் கொலாவிட்டு கிடக்குங்க. இனி இவன் வேற இங்கே தான் இருப்ப போறானா? ரொம்ப ஆக்கமா தான் இருக்கும். ஓய் மதர் மம்மி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இனிமேல் டெய்லி உன் சமையல தான் சாப்பிட போறேன். அதெல்லாம் இருக்கட்டும். அங்க நல்ல நிறைய சம்பளம் கொடுத்தாவல்ல. நம்ம ஊர் சைடுனா கம்மியா தானே சம்பளம் கிடைக்கும். எதுக்கு இப்படி மாத்தி வரணுமா? அங்க கிடக்க வேண்டியதானே. யோ மதர் மம்மி, அதே சேலரி தான் எங்க கொடுக்காங்க. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாங்க. நான் நம்ம வீட்லயே ஜாலியா இருப்பேனே. இது வேறயா? முனிஸ், வேலையெல்லாம் தூக்கி போட்டு அன்னைக்கு நம்ம வெளியே போறோம். எல்லா வேலையும் எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு. இனிமே நம்ம ஒரு மாசத்துக்கு டெய்லி நல்ல சுத்த போறோம். எப்பா நீ பாத்துக்க எல்லா வேலையும். நான் பார்த்துக்கிட்டதேன்ப்பா. மருமோளே, நீ வெளியே போயிட்டு வா. என்ன இப்படி ஆகி போச்சு? எரிச்சலா இருக்கு பசை. ஒரு வழியா ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆயிட்டேன். காலை நடக்கதா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல. என்ன ஆஸ்பத்திரியில பார்க்க வந்த பானுமதி, அதுக்கப்புறமா பங்கஜம், இளிச்சக்கா, இவங்க 3 வரையும் தவிர மத்த எல்லாரையும் பழி வாங்க போறேன். மத்தவங்களெல்லாம் இனி பார்க்க வரல. இனிமேல் நல்ல கோல் மூட்டுவேன். நொண்டி நொண்டி போய் கோல் மூட்டுவேன். அட, அதுக்குள்ள இதுக்கு கால் சரியாயிட்டா? ஒரு வாரம் கூட ஆகல. என்னத்தை அடிச்சானுவோ? இது இப்பவே இப்படி நொண்டி நொண்டி வேகமா போகுது. கால் சரியாயிட்டுனா மறுபடியும் பானுமதி கிட்ட வந்து நிக்குமே. பேசாம 2 காலையும் வெட்டிடுவோமா? சேச்சா, அப்படி செய்யக்கூடாது, அது தப்பு. இவ எந்திரிச்சு நடக்க நடக்க இவ காலை முறிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும். பஸ் வருமா வராதான்னு தெரியலையே. டெய்லி பஸ்ஸை நம்பிட்டு இருக்கிறதுக்கு ஒரு வண்டியாவது வாங்கி 2 பேரும் போகலாம். இந்த அப்பா வாங்கி தர மாட்டேக்க. அப்பா பாவம், காலேஜ் ஃபீஸை கட்டுமா, வீட்டில் உனக்கு கட்டுமா, நமக்கு வண்டி வாங்கி தருமா? செலவா பண்ணிட வேண்டி தானே. இப்படி பஸ்ஸுக்கு காத்து கிடக்க வேண்டி போய். நீ வெயில் காலம் வேற, வெயில் பட்டே மூஞ்சி கருத்துரும். சேரட்டு வந்தா கூட பெறலாதும் வரமாட்டுக்கு. ஹலோ, என்ன பண்றீங்க 2 பேரும்? வாங்க 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 சீனியர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆன்ட்டி நல்லா இருக்காங்களா? ஒரே ஆன்ட்டி புராணம் தானா? நேத்து தானே ஆன்ட்டியை பாத்தீங்க. உங்க வீட்டுல எல்லாரும் நார்மல் ஆயிட்டாங்களா சீனியர்? பணம் கிடைச்சாச்சுல, நார்மலா தான் இருப்பாங்க. நான் யார்கிட்டயுமே சரியா பேசுறது இல்ல. என்ன இந்த பக்கம்? பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணதுக்கு வந்தேன். பஸ்ஸா? நீங்க தான் விதவிதமா பைக் வச்சிருக்கீங்களா, அப்புறம் என்ன பஸ்? இல்ல, அது எங்க அப்பாவோட சம்பாத்தியத்துல வாங்கின பைக்கு தானே, வேண்டான்ட்டேன். என்ன சீனியர், ரொம்ப முற்றும் திறந்தா ஞானி ஆயிட்டீங்க. பரவாயில்ல, இருக்கட்டுமே.
நானும் இன்னும் ஒரு வருஷத்தில் படிப்பு முடிச்சிருவேன். கண்டிப்பாக எனக்கு ஒரு வேலை கிடைக்க தான் செய்யும். அப்போ பைக் வாங்கிக்கிடுவோம். ஐயோ சீனியர், உங்க அப்பா நல்லா சேர்த்து வச்சிருக்காரு, என்ஜாய் பண்ணுங்க. எங்களே மாதிரியா நீங்க இருக்கிறத விட்டுட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படிலாம் இல்லை சோனியா, என் நிலைமையில இருந்து பார்த்தா தான் தெரியும். என்ன இருந்தாலும் இது அவங்க பணம் தானே. ஒரு பைசாவுக்கும் கணக்கு கேட்கும்போது ரொம்ப மனசெல்லாம் குத்தும். பஸ்லயே போறீங்க? பஸ்ஸில் தான் போகிறேன். பஸ் வந்துட்டு சோனியா, சத்யா, இது எங்கள் ஏரியாவுக்கு போகிற பஸ் தான். நான் இதில் போயிடுறேன். பாய். ஆன்டி கேட்டேன்னு சொல்லிடுங்க. சரி சரி சரி, பார்த்து போங்க. இவன் என்னடி இப்படி ஆயிட்டான்? அதான் எனக்கும் புரியல. என்னமோ ஒன்றும் புரியல. அக்கா, உங்க மாமாக்கு சரியாயிட்டாம அப்படியா? ஆமாம்மா, நல்லா தெளிஞ்சிட்டாரு. மவளுக்கு காவலா இருக்கேன்ட்டு போயிட்டாரு. சரி, அவங்களுக்கு ஒரு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல. எப்படியோ ராணி அக்கா குடும்பம் ஒரு வழியாக ஒழுங்காயாச்சப்பா. அடுத்து நம்ம சான்ஸ் அன்னைக்கு மாப்பிள்ளை எப்படியாவது பாத்துடணும். மூக்க பேத்து விடுவேன், பேத்து மாப்பிள்ளையா மாப்பிள்ளை. ஏன்டி எங்களை போய் மன வாழ்க்கைக்குள் போக வேண்டாமா? மன வாழ்க்கை ஒரு மானம் கெட்ட வாழ்க்கை. அப்படி சொல்லிட்டு என் செல்லக்கிளியே, நம்ம யாருக்கும் இல்லாதபடி நல்ல அழகு போல மாப்பிள்ளைய சான்ஸ் அன்னைக்கு பார்க்கணும். வெளிநாட்டுல இருந்து பிடிச்சிட்டு வாங்க. ஆளை பாரு ஆளை. வெளிநாடெல்லாம் வேணா பாச புரியாது. நம்ம ஊர்லயே நல்ல அழகு போல மாப்பிள்ளைய பார்க்கணும். ஏன் சும்மா இருக்கா? உனக்கு வர வேலையே இல்லை. என்ன உமா தவழ்ந்து வரமா? ஆஸ்பத்திரியில இருந்து டிஸ்சார்ஜ் ஆனதுமே நேரா இங்க தாங்க வாரேன். கால் இப்போ பரவாயில்லையாக்கா? கால் ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஏன் தெரியுமா வந்து? எங்களை பார்க்கறது கட்டி ஓடி வந்த பாவம். உடனே நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வராமல் போயிட்டோமே. அத சொல்லதான் வந்தேன். என்னை பார்க்காம போயிட்டீங்கல்ல. உங்க யார்கிட்டயுமே எனக்கு பேச இஷ்டமே இல்ல. இனிமே பாருங்க நான் என்ன செய்வேன்னு பாருங்க. என்ன செய்வ? இப்படி கஷ்டப்பட்டு கிடக்க நீ ஒருத்தரும் பார்க்க வரல. பரவாயில்ல, தவழ்ந்துனாலும் நான் இனிமே என்னுடைய வேலையை நான் செய்யறேன் பாருங்க. என்ன உமாக்கா உங்களுக்கு பிரச்சனை? என்ன வேலை செய்ய போறீங்க? பாப்பீங்க, இனிமே உமா யாருன்னு பாப்பீங்க. இது நடக்கும். ஆஸ்பத்திரியில பார்க்க வரலன்ட்டு பழி வாங்க போறியோ லூசு பிடிச்சவள? நேரா இங்க தான் வாரேன். என் வீட்டுக்கு கூட போல. பாப்பீங்க, உமாவோட சுயரூபத்தை பாப்பீங்க. ஏடி நானே இழுச்சக்கா வந்தோம்லாட்டி உங்க ரெண்டு பேரையும் விட்டுருவேன். விட்டு யாரையும் விட மாட்டேன். உன்னால என்ன முடிஞ்சதோ பட்டினிக்கப்பா. ஆளு முஞ்சி பாரு மெண்டல். இனி தெரியும் உமா யாருன்னு தெரியும். இப்பவுமே பாதி உமா தான் தெரியுது. இன்னும் மீதி பாதி இல்லாம பேராதப்பா. தெரியும் யாருன்னு தெரியும். இவனுக்கு கால்ல அடிபட்டிருக்கா இல்ல மண்டல அடிபட்டிருக்கா? அவ கிடக்கா இடத்தையாவது வளரிட்டு கிடப்பா. நீங்க வந்திருக்கலாம் நட்டி பார்க்க. ஏன் வரமாட்டேன்ட்டீங்க எல்லாரும்? ஆமா, இவ ஒரு ஆளு. இவளை வந்து பார்க்க வரச்சனும். பார்க்க இவ வேற புது வெள்ளி அவதாரம் எடுக்கால. அவ ஒரு டம்மி பீஸு. நம்மகிட்ட நல்லா வாங்கிட்டு போறா. செல்லம்மா, இந்த பனி மலர் வந்தானா ஒரு 10 முட்டை வாங்கி வை. 10 முட்டையா? எதுக்குக்கா? உடம்பெல்லாம் ஒரே வலியா இருக்கு. தேனாம 2 முட்டை திங்கணும். சரி, எனக்கும் ஒரு 10 முட்டை. பேசாம 2 கோழியும் வாங்கி விட்டுறலாம். ஆளாளுக்கு முட்டை கேக்கிய. கோழி வாங்கி குழம்பு தான் வைக்க முடியும். முட்டைலாம் போடுற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. ஏனா மட்டி நீ போடு போடு. நம்மள மாதிரியே ஒரு ஆளு. நான் வயசான உங்களை மாதிரி தான் இருப்பேன் போலயே. சீ, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். நீ எலும்புந்தோடமாலா இருக்க. குசும்பு பிடிச்ச பாட்டி. செல்லம்மாக்கா, நான் கிளம்புதேன். ஊருக்கு போயிட்டாரேன். சக்சஸ். என்ன திடீர்னு? ஒரே உடம்பு சரியில்லாம போய்கிட்டு இருக்கு. ஊர்ல போய் ஒரு மாசம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் வரேன்க்கா. சரி சரி. அதான் போயிட்டாரே. சரிப்பாவும் அவனை கேட்டேன்னு சொல்லு. ஏமா நெட்டவெளி, ஜோதியக்கா போயிட்டாரு. வாழ்க வளமுடன். மன்மத ராசா, தங்க ராசா, ஊருக்கு நீயும் ஓடுறாசா. பாபு, கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. மாமா கிளம்புதப்பா. எப்பாடி என்ன மாமா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? ஆமாப்பா, இன்னும் உடம்புக்கு முடியாம போகுது. ஊருக்கு போயிட்டு ஒரு மாதம் கழிச்சு வாரேன். சரி சரி. சக்சஸ். சக்சஸ். இணைந்த கைகள். இணைந்த கைகள். சோதிப்பட்டி ஒரு வேலையா நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த கிழமை பேக் எடுத்துட்டு ஓடிட்டாரு. ஆமா ஆமா, நம்ம அடிச்ச அடி அப்படிலாம். அந்த கிழமை இல்லாட்டாலும் போர் அடிக்க தான் செய்யுது. என்ன இல்லைன்னா ஏதாவது வம்பளுத்துட்டு நடப்போம். அதுக்குன்னு போற வார ஆள்கிட்டலாம் வம்பளுக்க முடியுமா? எப்படியோ உங்க உதவி இல்லாம இது நடந்திருக்காது. எல்லாமே உங்களை தான் சேரும். ஆமா, உங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஜோதி பாட்டி. இனிமேல் எதுனாலும் உங்கள்கிட்ட தான் நான் கேட்பேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் தான் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏம்மா,
சுரேஷ் அண்ணே வாங்கண்ணே. ஏம்மா வீட்டுக்கு வாம்மா. முடியாது முடியாது முடியாது. பாட்டி நாங்களே வச்சு கொடுத்தா எங்களுக்கு நல்லா பிடிச்சு போச்சு. நீ வேற சும்மா இருமா, எவ்வளோ நாள் ஆச்சு வராம கிடக்கு. என்ன நீ கம்ப வச்சு அடிக்க வந்த, நான் வரல. ஏம்மா உன் காலில் விழுந்து கேட்கம்மா, வாமா. எந்திரி எந்திரி எந்திரி. நம்ம வீட்டுக்கு வாமா. சரி வாரேன், எந்திரி. இனிமோண்ட மரியாதையா நடந்துக்கிறேம்மா, ஒழுங்கா இருக்கம்மா, வாமா. ஜோதிப்பட்டி போறீங்களா? ஆமா, நான் போகும் நேரம் வந்து விட்டது. நெட்டவள்ளி, இவ்வளவு நாள் எங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிம்மா. ஜோதி பாட்டி இனிமே ஏன் பாட்டி, பாட்டி வராம மட்டும் இருந்துடாதுங்க. தினமும் வருவேன். ஐயோ யார்ட்டின்னு சொல்லாம இப்படி ராத்திரியா எங்க பாட்டியை கூட்டு போறீங்களே. காலையில வாரேன். ஐயோ 2 பேரும் இப்பதான் நல்லா சேர்ந்து வச்சு இருந்தோம், அதுக்குள்ள இந்த அண்ணன் வந்து கூட்டு போயிட்டாரே. சரி எப்படியோ அந்த கோமாப்பட்டி கிளம்ப போயிட்டான், அது வரைக்கும் சந்தோஷம்.